அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஹோம்மேட் இட்லி பொடி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் வ்ளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 26 days மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான டேப்லெட் கலம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைட் டேஸ் அமௌண்ட், நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுன்ற அமௌண்ட் இது வந்து டோட்டலாக நம்ம கையில் எவ்வளோ இருக்கும். டே 1லேருந்து டே 26 வரைக்கும் உங்களுக்கு கால்குலேஷன் இருக்குது. 26வது நாள் நம்ம 10 ரூபாய் சேவ் பண்ணும்போது நம்ம கையில் 1000 ரூபாய் இருக்கும். இந்த சேவிங்ஸ் சேலஞ்சை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக பண்ணுங்கள். மந்த் எண்டில் 1000 rupees சேவ் ஆகும். அதை எடுத்து செலவு பண்ணிடாமல் இந்த 1000 rupees-ஐ நம்ம ஒரு ஆர்டியாக போடலாம், இல்லைன்னா ஒரு கோல்டு சீட் கூட போடலாம். இதே மாதிரி நம்ம 1 year பண்ணும்போது இயர் எண்டில் 12,000 நம்மளால் சேவ் பண்ண முடியும். அந்த 12,000 வச்சு நம்ம 2 grams கோல்டு வாங்கலாம். இல்லை ஆர்டி போட்டோம்னா 12,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க அதோட ஃபுல் கால்குலேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா டே 1 நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோன்னா 10 ரூபாய். அப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 10 ரூபாய் சேவ் ஆகிருக்கும். டே 2 20 ரூபா. டோட்டலாக நம்மக்கிட்ட 30 ரூபா சேவ் ஆகிருக்கும். டே 3 30 ரூபா. டே 4 40 ரூபா. டே 5 50 ரூபா. ஃபஸ்ட்டு 5 days மட்டும்தான் 10 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அடுத்து டே 6 7 8 9 10. அடுத்த 5 daysக்குமே நம்ம வந்து 40 rupees மட்டும்தான் சேவ் பண்ணோம். ஸோ டோட்டலாக டே 10 அப்போது நம்ம கையில் 350 rupees இருக்கும். அகெயின் டே 11க்கு 50 rupees, 60 rupees, டே 13 60 rupees, டே 14 50 rupees. இந்த 4 நாள் இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது டே 14க்கு நம்ம டோட்டலாக 570 rupees சேவ் பண்ணியிருக்கோம். மறுபடியும் நம்ம 15வது நாள்லேருந்து 21வது நாள் வரைக்கும் அதே 40 ரூபா சேம் அமௌண்ட்டு தான் சேவ் பண்ண போகிறோம். அப்போ 21வது நாள் எண்டில் நம்ம கையில் வந்து 850 rupees இருக்கும். மறுபடியும் 22வது நாள் 50 ரூபா, 40 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா 10 கம்மி பண்ணிகிட்டே வந்து சேவ் பண்ண போகிறோம். அப்போ லாஸ்ட்டாக நம்ம கையில் 1000 rupees இருக்கும். ஃபஸ்ட்டு 5 days 10 இன்க்ரீஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 5 days 10 டிக்ரீஸ் பண்ணுவோம். இடையில் இருக்கிற நாட்களில் 1 2 3 4 5 இந்த 5 days 40 rupees போடுவோம். 1 2 3 4 5 6 7 இந்த 7 days 40 rupees போடுவோம். இடையில் 50 மட்டும் ஒரு 2 days வரும். 60 rupeesம் அந்த மாதிரி தான் வரும். இந்த கால்குலேஷனை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இதே அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஒரு மந்த் எண்டில் உங்கள் கையில் 1000 rupees இருக்கும். ஏன் 26 daysனால் சண்டேஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். அது சண்டே தான் கட் பண்ணணும் இல்லை, ஏதாச்சும் ஒரு நாள் ஃப்ரைடே நான் சேவ் பண்ண மாட்டேன். அதாவது இந்த சேவிங் சேலஞ்சுக்காக முடியும். அது மாதிரி நீங்கள் எடுத்து கூட சேவ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.